Hi friends, welcome to Village and City Food. நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்டாலியன் ஃபுட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா பாஸ்தா இருக்கும். இப்போ அந்த பாஸ்தா வந்து நம்ம எப்படி சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்டாலியன் பாஸ்தா செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாஸ்தா, சீஸ் ஸ்லைஸ் நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஃப்ளார், மைதா, கேரட் ஜூலியனாக வெட்டிங்க நீட்டாக, கொத்தமல்லி கார்னிஷ்காக, ஒரு ஆனியன், கிராம்பு. இதை நம்ம ஒயிட் சாஸ்க்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது பிளாக் பெப்பர், இது வந்து சார்கோல், அடுப்பு கறி வந்து நம்ம எப்படி லாஸ்ட்டாக நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு. இது ஒயிட் சாஸுக்கு தேவையான மில்க். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இட்டாலியன் பாஸ்தாக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் சாஸ் அடிக்க போகிறோம். ஒயிட் சாஸ் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வந்து பட்டர், இட்டாலியன் பாஸ்தாக்கு பார்த்தீங்கன்னா வந்து இட்டாலியன் காண்டி அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து 5 மதர் சாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 5 மதர் சாஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த 5 மதர் சாஸ் வந்து நம்ம ஒரு நாள் நம்ம ஒரு டைப்பில் நம்ம சாஸ் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் இப்போ இந்த ஒயிட் சாஸும் அதோடு சேர்ந்தது தான். நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறோன்னா இப்போ 20 கிராம்ஸ் பட்டர் போட்டிங்க அப்படின்னா 20 கிராம்ஸ் ஃப்ளார் போடணும், ஈக்குவல் ரேஷியோவில் போடணும். இது ஒன்று அந்த அளவுக்கு போடணும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நம்ம இப்போ அடிக்கிறது எல்லாமே ஹோட்டல் இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாமே இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. இது பேர் வந்து ரூன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோட்டலில். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு காண்டியில் பார்த்தீங்கன்னா திக்கனிங் ஏஜென்ட் சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. திக்கனிங் ஏஜென்ட்னா இந்த சூப், சாஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இதை வந்து திக்கனிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சைனீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்ன் ஸ்டார்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் சூப்பு இதுக்கெலாம் வந்து கார்ன் ஸ்டார்ச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து காண்டினென்டல், இட்டாலியன், யூரோப்பியன் இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் வந்து ரூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுனா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒயிட்டாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். ரூம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா பால் வந்து கொதிக்க வைக்க போகிறோம் ஒயிட் சாஸ்க்கு. இப்போ நம்ம அடித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 300 ml வந்து பால் வந்து நம்ம இப்போ சூடாக்க போகிறோம். இப்போ இந்த இட்டாலியன் காண்டி ஸ்டைல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆனியன் எடுத்துங்க, இதில் வந்து ஒரு 4 கிராம்பு இந்த மாதிரி நல்லா சொருவிங்க. இந்த மாதிரி 4 கிராம்பு நல்லா சொருவிங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே ஹோட்டலில் நம்ம எப்படி செய்வாங்களோ அந்த கான்செப்டில் தான் நம்ம செய்கிறோம். ஒரு 4 கிராம்பு இந்த மாதிரி சொருவிட்டு அதை வந்து மில்கோடு வந்து ஆட் பண்ணிடுங்க. அதை இப்படி ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆனியனோட ஃப்ளேவர், அந்த கிராம்போட ஃப்ளேவர் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பாலில் வந்து ஆட் ஆகிரும். அது நம்ம கோச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்ல, எதுவும் பண்ணதில்லை. நார்மலாக இப்படி எடுத்துகிட்டு அவுட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா பால் நல்லா கொச்சிட்டு ஆனியன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பால் நல்லா கொச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அது பால் கொச்சிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து பாஸ்தா வந்து பாயில் பண்ணிடலாம். இப்போ பாஸ்தாவுக்கு வந்து பாஸ்தா அந்த தண்ணி இப்போ கொதிக்கிற தண்ணியில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்கியூப் வந்து பட்டர் வந்து நம்ம போடுறோம். ஏன்னா வந்து பாஸ்தா ஒன்று வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட், சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம ஒயிட் சாஸில் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம பாஸ்தா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாயில் பண்ண போகிறோம். இதுமாதிரி பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி எது போட்டிங்கனாலும் சரி, நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா அது அப்படியே போய் பிடிச்சிக்கும் சுட்டுக்கு. இப்போ இந்த பாஸ்தா வந்து குக் ஆகிறதுக்கு வந்து 2 or 3 minutes தான் ஆகும்.
பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிருக்கும். பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா லூஸாக நல்லா பாயில் ஆயிரும். அடுத்து பார்த்திங்கன்னா அசுற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம பாஸ்தா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெங்காயம் நல்லா பாயில் ஆகிட்டு பாலோட சேர்ந்து வெங்காயம் கிராம்பு எல்லாம் சேர்ந்து பாலோட நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ அவுட் பண்ணிடலாம். இப்போ நல்லா பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரூ பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரூவை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம். ரூவை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரூவை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரூ போட்டதெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1/2 ஸ்பூன் சுகர், சீனி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு சால்ட் அது எவ்வளோ உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுங்க. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஒயிட் சாஸ் வந்து நல்லா கிளியராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் சாஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து பாஸ்தா வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம நீட்டாக விட்டுச்சு இந்த கேரட், பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர் நல்லா இடிச்சிட்டு அதில் போட்டு இப்போ வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிட்டுட்டோம். அதில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்கியூப் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம்னா, சீஸ் ஸ்லைஸ். இதில் நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஸ்ரலா, பார்மேசன், இந்த மாதிரி சீஸ்லாம் நீங்கள் லோக்கல் கடையில் எங்கே கேட்டிங்கனாலும் கிடைக்கும். அது மாதிரி சீஸ் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மஸ்ரலா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா, பீஸா யூஸ் பண்ணுறது வந்து மஸ்ரலா. இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இல்லைனா லேயர்ஸ்லாம் நல்லா வரும். இந்த சீஸை வந்து நம்ம வந்து இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீஸ் போட்டு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு சீஸு. இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணது நமக்கு ஓவன் இதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாம். நம்ம சார்கோலை வச்சு அடுப்பு கறியை வச்சு நம்ம எப்படி அதை பேக் பண்ணலாம், இப்போ ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி பேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணுறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து மண் சட்டியில் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ ஹோட்டலில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓவனில் வச்சு குக் பண்ணுவாங்க. பீஸா ஓவன் அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எப்படி சார்கோலை வச்சு நம்ம பேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் வந்து மாற்றிட்டு, இப்போ பாஸ்தா நல்லா சூடாகி நம்ம இதில் மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த பாஸ்தாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து போட போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி நம்ம சீஸ் ஸ்லைஸ் போட்டுட்டு சீஸை நல்லா உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுலாம். இப்போ பேக் பண்ணுறதுக்கு வந்து சில்வர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓவன் நம்மள்ட்ட கிடையாது. நம்ம ஓவன் இல்லாமல் இதில் எப்படி நம்ம இப்போ எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுமாரி கார்னர்லாம் நல்லா கொஞ்சம் பிடிச்சி விட்டுங்க. இது வச்சுட்டு நம்ம இப்போ அடுப்பு கறி நம்ம வந்து நல்லா சூடாக்கி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பு கறியை வந்து நல்லா நம்ம சூடாக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சில்வர் ஃபைல் போட்டாச்சு. இப்போ அந்த சில்வர் ஃபைலுக்கு மேலே வந்து இந்த கறியை வந்து ஃபுல்லாக வச்சு நீங்கள் கவர் பண்ணுறீங்க. வச்சு ஃபுல்லாக நல்லா வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சில்வர் ஃபைல் போட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ சீஸ் வந்து உங்களுக்கு நல்லா பேக் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை விழுந்துருச்சு. அதனால் நம்ம இன்னொரு சில்வர் ஃபைல் போட்டு முடிக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஹீட் உங்களுக்கு அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா மேலே பிளாக்காக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கறி சூடு இன்னும் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா பேக் ஆகிருக்கும். அவ்வளோதான், நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். நல்லா கார்னிஷ்லாம் கொத்தமல்லிலாம் நல்லா போட்டுட்டு நீங்கள் அப்படியே வர கெஸ்ட்டுக்கு இப்படியே பானையோடு நீங்கள் கொடுத்து சாப்பிட வச்சாலும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே வேணாலும் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு, செஞ்சாச்சு. நம்ம அதை சாப்பிட்டு எப்படி இருக்குது, டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எப்பயுமே நாங்கள் செஞ்சால் டேஸ்ட் பார்க்க மாட்டோம். அதை டேஸ்ட் பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்கன்னு. நாங்கள் டேஸ்ட் பார்த்து சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு. பார்த்தீங்கன்னா சீஸ் ஸ்லைஸ்லாம் அப்படி நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டியாக. நல்லா ஸ்வீட்டாக, லிட்டில் ஸ்பைஸியாக, பெப்பர் போட்ட அந்த ஸ்பைசி இருக்குது. பாஸ்தாவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. நம்ம அந்த கிராம்பு வெங்காயம் அதை போட்ட அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாஸ்தா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.